வெல்கம் டு எம்கே டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி சென்டர். நம்மளோட யூடியூப் சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து மார்ச் 23, 24 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். பூடானின் மிக உயரிய விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது. அந்த விருது பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தி ஆர்டர் ஆஃப் தி ட்ரக் கியோல்போ அப்படின்றது தான் அந்த விருதோட பேர். ஸோ அதை யார் வழங்கினார் அப்படின்னா பூடான் நாட்டின் மன்னர் தான் வழங்கினார். ஸோ அந்த பூடான் நாட்டு மன்னர் பேர் என்ன அப்படின்னா ஜிக்மே கேஷர் தான் வழங்கியிருக்காரு. ஸோ இந்த விருதை பெற்ற முதல் வெளிநாட்டு தலைவர் யார் அப்படின்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தான். ஸோ இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து 4 பேருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் 3 பேர் வந்து இந்த மன்னர் வம்சாவளியை சார்ந்தவர். அதில் இன்னொருத்தர் பார்த்தோம் அப்படின்னா அந்த மடாதிபதியை சேர்ந்த ஒருத்தர். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வெளிநாட்டில் இருக்கிற ஒரு தலைவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து நரேந்திர மோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த 2வது பார்த்தோம் அப்படின்னா IPL T20 கிரிக்கெட் தொடர் 17வது சீசன் தொடங்கப்பட்டது. ஸோ இப்போ வந்து இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 17வது சீசன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து 3வது பார்த்தோம் அப்படின்னா சுவிதா ஆப். இது வந்து யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் இது வந்து உருவாக்கியிருக்கு. இது 2வது பார்த்தோம் அப்படின்னா வேட்பாளர்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த சுவிதா ஆப்ன்றது வேட்பாளர்களுக்காக மனு தாக்கல் பண்ணுறதுக்கு இல்லை மற்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய ஆப் தான் இது. ஸோ அடுத்து இது வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தோம் அப்படின்னா வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு, அடுத்து வேட்புமனுவின் நிலை குறித்து அறிந்து கொள்வதற்கு, அடுத்து பிரச்சாரத்துக்கான அனுமதி பெறுவதற்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த சுவிதா ஆப்பில் வந்து அவங்க வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளர்கள் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய ஆப் தான் இந்த சுவிதா ஆப். அடுத்து நம்ம 4வது பார்த்தோம் அப்படின்னா சாக்ஷம் ஆப். ஸோ இந்த சாக்ஷம் ஆப்பும் வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சாக்ஷம் ஆப். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த ஆப்புக்குள்ளே போய் அவங்களுடைய அந்த ஓட்டர் ஐடி நம்பர் எல்லாமே கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட பூத்தில் அவங்க எந்த பூத்தில் போய் ஓட்டு போடணுமோ ஸோ அந்த எலெக்ஷன் பூத்தில் அவங்களுக்கு வந்து சக்கர நாற்காலி வசதியெல்லாம் வந்து செய்து தரப்படும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அந்த கேட்குற குறைபாடு உள்ளவங்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து அவங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கு ஆன்சர் வந்து எழுத்து வடிவமாகவே வரும். ஸோ அவங்க வந்து பேசுகிறத கேட்க முடியாட்டியும் ஸோ அவங்க வந்து வாசித்து அதில் என்ன பதில் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி வந்து இந்த சாக்ஷம் ஆப்பில் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து 5வது பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு வாட்டர் டே என்னைக்கு அப்படின்னா மார்ச் 22. ஸோ இந்த மார்ச் 22ஆம் தேதி வந்து தண்ணீருடைய முக்கியத்துவத்தை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தினத்தை வந்து அனுசரிக்கிறாங்க. ஸோ அடுத்து 6வது பார்த்தோம் அப்படின்னு 6வது வந்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக CP ராதாகிருஷ்ணன் பதவியேற்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இது வந்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் தான் வந்து பதவி பிரமாணம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இவர் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தோட ஆளுநராக இருக்கார். ஸோ அவர் தான் வந்து புதுச்சேரியோட துணைநிலை ஆளுநராக வந்து இப்போ இருக்காரு. ஸோ அதுவும் இல்லாமல் தெலுங்கானாவுக்கும் இவர் தான் வந்து ஆளுநராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ அடுத்து 7வது பார்த்தோம் அப்படின்னா ISROவின் புஷ்பக் விண்கல சோதனை வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. ஸோ புஷ்பக் அப்படின்னா என்ன அப்படின்னா புஷ்பக விமானம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் புஷ்பக். ஸோ இந்தியாவின் முதல் மறுபயன்பாட்டு ஏவுகணை. ஸோ அந்த புஷ்பக் அப்படின்றது வந்து ISROவோடது, அதாவது இந்தியா நாடு வந்து பயன்படுத்தக்கூடியது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரீயூசபிள் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ முதல் முறையாக சோதனை செய்யப்பட்ட மறுபயன்பாட்டு ஏவுகணை இதுதான். அடுத்து 8வது பார்த்தோம் அப்படின்னா இந்தியா நாட்டு உதவியுடன் பூட்டானில் தாய் சேய் நல நவீன மருத்துவமனை தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இந்த தாய் சேய் நல நவீன மருத்துவமனை எந்த நாட்டில் வந்து இந்திய நாட்டு உதவியோட எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூட்டானில் தான் வந்து இப்போ தொடங்கப்பட்டுச்சு. அதுவும் இல்லாமல் இந்தியாவுக்கும் பூடானுக்கும் இடையில வந்து ரயில் சேவை வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து 9வது பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே என்னைக்கு அப்படின்னா மார்ச் 24. டியூபர்குலோசிஸ்னால் காசநோய் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த மார்ச் 24ஆம் தேதி வந்து வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டேயாக வந்து அனுசரிக்கிறாங்க. ஸோ அடுத்து 10வது பார்த்தோம் அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் விஜயநகர ஆட்சி கால புலிக்குத்தி பட்டான் நடுக்கல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இது நிறைய நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ்லேயே வந்து அரிகண்டம் பற்றிலாம் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து என்னென்னா புலிக்குத்தி பட்டான் அப்படின்ற நடுகள் வந்து இப்போ திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது எந்த ஆட்சி காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா விஜயநகர ஆட்சி காலத்தில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இந்த புலிக்குத்தி பட்டான்னா என்ன அப்படின்னா இப்போ புலி இந்த பேர்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், புலி அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா. ஸோ இந்த புலிகள் வந்து என்ன அப்படின்னா காட்டிலேருந்து நாட்டுக்குள்ளே வந்து மற்ற விலங்குகளையோ இல்லை மனிதர்களையோ வந்து வேட்டையாடுறப்போ அந்த புலியை வந்து
ஒரு சிலர்லாம் வந்து கொண்டிருப்பாங்க இல்லையா, இல்லை அவங்க புலியை கொல்றப்ப இவங்க வந்து வீர மரணம் அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த நடுகள் வைக்கப்பட்டது தான் இந்த புலிக்குத்தி பட்டான் நடுகள் அப்படின்றது. ஸோ இந்த வீடியோவில் வந்து மார்ச் 23 and 24 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரீகேப் பார்த்துடலாம். பூடானின் மிக உயரிய விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது. அது என்னன்னா தி ஆர்டர் ஆஃப் தி ட்ரக் தியோல்போ. அடுத்து மன்னர் ஜிக்மே கேசர் வழங்கினார். இந்த விருதை பெற்ற முதல் வெளிநாடு தலைவர் மோடி. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா IPL T20 கிரிக்கெட் தொடரின் 17வது சீசன் வந்து தொடங்கப்பட்டது. ஸோ அடுத்து மூணாவது சுவிதா ஆப். இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கியது. இது வேட்பாளர்களுக்காக உருவாக்கப்பட்டது. இது வேட்புமனு தாக்கல் செய்வது, வேட்புமனுவின் நிலை குறித்து அறிந்து கொள்வது, அடுத்து பிரச்சாரத்துக்கான அனுமதி பெறுவது. ஸோ இதை பற்றி இந்த ஆப்பில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து நாலாவது பார்த்தோம் அப்படின்னா சாக்ஷம் ஆப். மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்காக இது வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்து இது பார்த்தோம் அப்படின்னா இதில் சர்க்கரை நாற்காலி வசதி செய்து தரப்படும். அடுத்து குரல் வழி உதவியும் இதில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து அஞ்சாவது பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு வாட்டர் டே மார்ச் 22. அடுத்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக CP ராதாகிருஷ்ணன் பதவியேற்பு. ஏழாவது ISROவின் புஷ்பக் விண்கல சோதனை வெற்றி. இந்தியாவின் முதல் மறு பயன்பாட்டு ஏவுகணை இதுதான். அடுத்து எட்டாவது இந்திய நாட்டு உதவியுடன் பூடானில் தாய் சேய் நல நவீன மருத்துவமனை தொடங்கப்பட்டது. ஒன்பதாவது வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே மார்ச் 24. பத்தாவது திருப்பத்தூர் மாவட்டத்தில் விஜயநகர ஆட்சிக்கால புலிக்குத்தி பட்டான் நடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து வர வீடியோஸில் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையானவங்களுக்கு இந்த வீடியோட லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.